நம்ம சிவம் துபேவை டிராப் பண்ணனு ஒரு சில பேர் சொல்லிட்டு வராங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதை தவிர்த்து நம்ம ஆயுஷ் மாத்திரை மீறி வாழக்கூடிய ஒரு பிளேயரான மும்பையை சேர்ந்த ஆயுஷ் வர்த்தக்னு ஒரு பிளேயர் சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதை தவிர்த்து மேக்னில் ஆல்ரெடி ஒரு பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்ப ரீசெண்டா சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு. அது எல்லாத்தையுமே பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதை தவிர்த்து நம்ம ராமகிருஷ்ணா கோஸுக்கு சிஎஸ்கே ஏன் வாய்ப்பு தரமாடுறாங்க, எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம எழுவத்தொன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். டெஃபினெட்லி ஸ்டார்ட் வித் நம்ம சிவம் துபே. கண்டிப்பா சொல்லணும், துபைக்கு என்னதான் ஆச்சு, துபை ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு உனக்கு, அடிக்கவே மாட்டிய ப்ரோன்னு அண்ட் அவர் டிராப் பண்றன்ற அளவுக்கு பார்த்தா சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்ற அளவுக்கு பார்த்தா அவர் கொண்டு போய் வச்சிருக்காரு. இப்ப ஆமா கைஸ், அண்ட் ரியலி பார்த்தா சிவம் துபையோட ஃபார்ம் பார்த்தா ரொம்ப ஒரியா இருக்கு சீசன்ல. அவருக்கு லாஸ்ட் சீசன் ஐபிஎல்லுமே அந்த அளவுக்கு பெஸ்டா அமையல. சோ இந்த சீசன்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே தடுமாறுறாரு சொல்லணும் சிவம் துபே. இந்த நம்ம சிவம் துபே T20 வேர்ல்டு கப்ல பார்த்து துபை வான்னு பார்த்தீங்கன்னா கேட்க வச்சிட்டாரு. ஏன்னா அந்த லெவல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு T20 வேர்ல்டு கப்ல. தரமான இந்தியன் டீமுக்கு எப்ப தேவையோ அப்போ பினிஷிங்ல வந்து கலக்குனாரு. அண்ட் இப்ப இந்தியாவில இறக்கி விட்டாங்க, டாப் 4ல திரும்பி இறக்கி விட்டா அங்க வந்து ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. ஆனா ஐபிஎல்ல அவருக்கு சுத்தமா பேட்லயே பால் பட மாட்டேது சொல்லணும். சிவம் துபைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சிவம் துபே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரா, எல்லா பவுலர்ஸ் எல்லாம் அவர் கரெக்டான லைன்ல லென்த்ல போடுறாங்களா, அவர் அடிக்க விடாமன்னு தெரியல. ஏன்னா துபை பாத்தீங்கன்னா நம்ம பழைய ஸ்பின் ஹிட்டர்னு சொன்னோம். அவர் ஸ்பின்னர்ஸ் வந்தாலே ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு, அடுத்த பாலே அவரோட விக்கெட் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு சில மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு அவுட் ஆகுறாரு. ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டா பாத்தீங்கன்னா துபைக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. பேர் ஸ்பின் ஹிட்டர் தான், ஆனா அவர் ஸ்பின்னர்ஸ் கிட்டே பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி அடிக்க போய் அவுட் ஆகுறாரு லைன்ல இருந்து மிஸ் பண்ணி. நம்மளாம் மறக்க கூடாது, துபைக்கு போன வருஷம் ஐபிஎல் அந்த அளவுக்கு சரியா போல. இப்ப T20 வேர்ல்டு கப்ல கலக்கலான ஃபார்ம்ல உள்ள வந்தாரு. ஆனா ஐபிஎல் இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா இதுவரையும் நடந்திருக்க 8 மேட்ச்ல அவருக்கு எதுவுமே சரியா போல சொல்லணும். நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிவம் துபேவை சிஎஸ்கே டிராப் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. சோ ஃபார் என்ன பொறுத்தவரை அந்த ஒரு சேஞ்ச் நடக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா சிஎஸ்கே திருப்பி சிவம் துபையோட தான் போறாங்க, அவர் டிராப் பண்ண மாட்டாங்க. இஸ் நோட் திஸ் பாயிண்ட். பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில பெரிய பிளேயர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பெரிய இன்னிங்ஸ் அடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிதம் முடிச்சிருவாங்க. துபை ப்ரோவும் அது ஒரு பெரிய இன்னிங்ஸ் தான் வெயிட் பண்றாரு. சோ கூடி சீக்கிரம் அந்த ஒரு பெரிய நாக்கு வந்தா துபை கிட்ட இருந்து நல்லா இருக்கும் சிஎஸ்கேக்கும். துபை இப்ப மொக்கையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல உள்ள இருக்க பெஞ்சில இருக்க ராமகிருஷ்ணா கோஷ் மேல ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அது ஏன் சிஎஸ்கே ராமகிருஷ்ணா கோஷுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் சொல்லணும். இவருக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம். அந்த கலில் அஹமத் இல்லன்ற போதே பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். முகேஷ் சௌத்ரிக்கு போனது. முகேஷ் சௌத்ரி நல்லா தான் பண்ணாரு, இருக்கு விளையாண்டா ஒரு 2 மேட்ச் தரமா தான் போலிங் போட்டாரு, நான் குறைய சொல்லல. இருந்தாலுமே நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் பாத்தீங்கன்னா சரியான பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஐபிஎல் குள்ள வந்தாரு. அந்த விஜயசாரி லைஃப் ஐபிஎலுக்கு அப்படி கொஞ்சம் முன்னாடி தான் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுத்திலுமே கலக்கினாரு. எஸ்பெஷலி பவுலிங்ல செம்மையா ஒரு 7 விக்கெட் அல்ல எடுத்திருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கே சிஎஸ்கே இந்த நேரத்துல யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு தராங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா வரக்கூடிய மேட்சஸ்ல நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர் சொல்லணும். கண்டிப்பா அவர் ஏதாச்சும் ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாரு டொமஸ்டிக்ல. சோ இவருக்கு ஒரு வாய்ப்பு சிஎஸ்கே கொடுத்தாங்கன்னா ஐ எம் வில் பி ஹாப்பி அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருப்போம். ராமகிருஷ்ணா கோஷ் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் டொமஸ்டிக் சர்க்யூட்ல கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட பிளேயிங் லெவல்ல அவர் ப்ரூவ் பண்ணி அவரால் காட்ட முடியும். என்னதான் நம்ம சிஎஸ்கே ஆயுஷ் மாத்திரைக்கு பதில நம்ம ஆகாஷ் மாத்திர ரீப்ளேஸ்மெண்ட் தான் அறிவிச்சிருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆனா இப்ப சிஎஸ்கே கலிலுக்கு பதில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் அவங்க ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுல மேக்னில் ஆல்ரெடி பார்த்தா சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு. பல டீம்ஸ் ட்ரையல்ஸ்க்கு இவர் போயிருக்காரு. சோ மோஸ்ட்லி சிஎஸ்கே ட்ரையல்ஸ் இவர் இப்ப அட்டன் பண்ணிருக்காரு. ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா அவர் சென்னை வந்திருக்காரு. சென்னை லீலா பேலஸ்ல தான் இருக்காரு. அதை விட்டு அவர் நேத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் கேம்ப் சேப்பாக்ல பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிருக்காரு. வித் ப்ரூஃபோட இருக்கு கைஸ். நம்ம அவர் இருக்காருல அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அதை ஷேர் பண்ணிருக்காரு. சேப்பாக் எடுத்து இருக்கிறதையும் அவர் சிஎஸ்கேவோட ஹோட்டலான லீலா பேலஸ்ல தான் இருக்காரு. மேக்னில பொறுத்தவரையும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க, நல்லா தரமான பேட்டிங் ஆடுவாரு. அதை தவிர்த்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நம்ம கென் மேக்ஸ்வெல் நம்ம எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு இருக்காரோ அதே மாதிரி டொமஸ்டிக் சர்க்யூட்ல இந்தியால கலக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர் தான் மேக்னில சொல்லலாம். CK நாயுடு டிராஃபி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அங்க கலக்கிருக்காரு, கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த மகாராஜாஸ்க்கு பாத்தீங்கன்னா கர்நாடகா பிரீமியர் லீக் ஒரு நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மங்களூர் ராஜாஸ் ஏதோ ஒரு டீமுக்கு பாத்தீங்கன்னா சம்திங் அந்த டீமுக்கு பாத்தீங்கன்னா அவர் விளையாடுறாரு. அங்கேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ இப்ப அவரு சிஎஸ்கே வேற இன்வைட் பண்ணிருக்காங்க. பாக்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. அடுத்து இந்த ஒரு பிளேயரை பத்தி நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ போட்டிருப்போம். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு பேர் அடிபட்டுட்டே இருக்கு. அதாவது ஆயுஷ் வர்த்தக். ஒரே பேரு தான், அவர் ஆயுஷ் மாத்திரேனா இவர் ஆயுஷ் வர்த்தக். அதே அட்டாக்கிங் ஸ்கில் வச்சிருக்காரு. வெறும் 21 வயசு தான் ஆகுது. அதே மும்பைக்கு தான் விளையாடுறாரு டொமஸ்டிக்ல. அண்டர் 23 சர்க்யூட்ல கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுவும் ஒரே டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா 26 சிக்ஸர்ஸுமே பாத்தீங்கன்னா ஆயுஷ் வர்த்தக் அடிச்சிருக்காருங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பிளேயரா தெரியுறாரு. தவிர்த்து அவர் அந்த ஆயுஷ் மாத்திரை என்ன ரோல் பண்ணாரு சிஎஸ்கேல பவர் பிளேயர் வந்து ஓப்பனிங்ல அதிரடியா விளையாடினாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா இவரால் அந்த ஒரு மிடில் பாத்தீங்கன்னா 1-down பொசிஷன்ல வந்து அதிரடியான சிக்ஸர்ஸ் அடிக்க முடியும். அது ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுக்க முடியும். தவிர்த்து இவர் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருங்க. பவுலிங்குமே போடுவாரு. பவுலிங்ல போட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அந்த 23 டோர்னமெண்ட்ல. சோ அதை தவிர்த்து IPL 2026 மினி ஆக்ஷன்ல இவரோட
பேர் வந்துச்சு. பட் அவர் எந்த டீமுமே எடுக்கல. அவரோட பேஸை மட்டும் 30 lakhs செட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் அன்சோல்ட் ஆயிருப்பார் ஆக்ஷன்ல. இப்ப சிஎஸ்கே ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக இவர் ரீப்ளேஸ்மெண்டா பாத்தீங்கன்னா சைன் பண்ண ஹைலி பாசிபிள் இருக்கு. சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. மேபி சிஎஸ்கே இவர் சைன் பண்ணாங்கன்னா இன்னொரு ஆயுஷ் மாத்திரையவா இவர் சிஎஸ்கேல வரலாம். நான் இவர்கிட்ட பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதுன்னா அந்த 6 சீட்டிங் கெப்பாசிட்டி தான் சொல்லணும். இவருமே தரமான 6 அடிக்கிறாரு. நம்ம ஆயுஷ் மாத்திரையுமே கலக்குவாரு. ஸோ ஆயுஷ் மாத்திரை என்ன ரோல் சிஎஸ்கேல பண்ணாரோ அதே மாதிரி ஆயுஷ் மாத்திரை 2.0 நம்ம ஆயுஷ் வர்த்தக் இருக்க ஹைலி பாசிபிள் இருக்கு. ஸோ சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரையும் எந்த நியூஸுமே வரல இது வரையும். ஸோ அதுக்கப்புறம் உங்க கூட பார்த்தா மேபி வரசு வாய்ப்பு இருக்கு. இவர் ஆயுஷ் மாத்திரையை நேம் பண்றாங்களா ரீப்ளேஸ்மெண்ட் ஆனு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதான் இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம 77 சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்ணில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஹரி. ஸ்டே டியூன் கைஸ்.